வணக்கண்ணா. வணக்கங்கய்யா. நான் மலைவாழ் மக்கள் இதுவரையும் ரகசியமா வச்சிருந்த ஒரு மூலிகை, நீங்க இதுவரையும் பாரம்பரியமா பயன்படுத்தின ஒரு மூலிகை, உங்களுடைய தாத்தா அப்பா பயன்படுத்தின ஒரு மூலிகை சொல்றீங்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பையில நீர்க்கட்டி நார்க்கட்டி நிறைய இருக்கு. இதை 2 மண்டலம் 3 மண்டலம் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து சொல்றீங்களா, என்னன்னா? ஆமாங்க, இது சங்க செடிங்கய்யா. சங்க நிலையா? ஆமாங்க, சங்க. இது கொடி வகை சேர்ந்ததுங்க. கொடி வகை சேர்ந்தது. ஆமாங்க, செடி வகை ஒன்று இருக்கு. எல்லாமே முள்ளா இருக்குங்க. ஆனா இந்த கொடி வகையிலும் இருக்குது, அதே மாதிரி மர வகையில இருக்கு. ஆமாங்க, இது ரெண்டுமே ஒரே வேலை செய்யுமாண்ணா? கண்டிப்பா செய்யுங்கய்யா. செய்யுமா? செய்யுங்க. இப்ப என்ன பண்ணுறீங்க, நிறைய பறிச்சுக்கிறீங்களே? ஆமாங்க, முள் தலை பறிச்சுட்டு இருக்கேங்க. இது முள் எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும். இரு பக்கம் கிள்ளிட்டு தான் கையில் எடுக்க முடியும். கையில் வச்சிருக்க முடியாது. ஓ ஓ ஓ நண்பர்களே, பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் வச்சிருக்காரு பாருங்க. இப்படி தான் பறிச்சுக்கணும் அப்படின்றாரு. சரிங்கண்ணா, ஓகே. ஆனால் இது எப்படி நான் மருந்து சாப்பிடணும் சொல்லுங்கண்ணா. இதை பார்த்தீங்கன்னா இந்த பச்சை இலைங்க, ஒரு 4 பல்லு சின்ன வெங்காயம், ஒரு 20 கிராம் சீரகம், இதெல்லாம் மை போல அரைச்சுங்க நாட்டு மாட்டு பாலில் குடிக்கணுங்கய்யா. இன்னைக்கு குடிச்சிங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா 15 நாள்ல ஒரு வாட்டி குடிக்கணும். அடுத்து 15 நாள் ஒரு வாட்டி குடிக்கணும். குடிச்சிங்கன்னா காமால கருவேப்பிலை நீர் கட்டிங்க, கெட்ட கொழுப்பு உடம்புல எடையில குறைக்கும்ங்கய்யா. உடம்பு எடையும் குறைக்கும், தாராளமா குறைக்கும். முக்கியமா இந்த கர்ப்பப்பை நீர் கட்டி பாத்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடியதா இருக்குது. ஒண்ணு இருக்குங்க. இது ஒரு 2 மண்டலம் 3 மண்டலம் சரியாயிடுமா? சரியாயிருங்கய்யா. சரியாயிரும். இது வரைக்கும் எவ்வளவு பேர் கொடுத்திருப்பீங்க? கிட்டத்தட்ட நானும் ஒரு 150 பேருக்கு கொடுத்துருக்கீங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த கர்ப்பப்பை நீர் கட்டிக்கு நார்க்கட்டி ஒருவேளை பிசிஓடி